அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு ஒரு புதிய டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா ஹோமியோபதியில் சர்ஜரி. என்ன சார் சொல்கிறீங்க, ஹோமியோபதியில் சர்ஜரி இருக்கா அப்படின்னா இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சர்ஜரி ஏன் பண்ணணும் அப்படின்னா, உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்குவதற்கு ஒன்று மருந்து கொடுத்து சரி பண்ணலாம். மருந்தில் சரி பண்ண முடியவில்லை என்று சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்? சர்ஜரியை நாடி போகிறோம். புரியுதுங்களா? அந்த உறுப்பை அறுவை சிகிச்சை செய்து வெளியே எடுத்து விடுவது அல்லது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி திரும்பவும் அதை சரி பண்ணுவது, இதுதான் அறுவை சிகிச்சை, சர்ஜரின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சர்ஜரிக்கு யார் உருவாக்குனது? இந்த சர்ஜரியை யார் முதலாக உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது அப்படின்னா, அந்த பெருமை தமிழர்களுக்கே உண்டு, இந்தியர்களுக்கே உண்டு. ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய சுஸ்ருத மாமுனிவர் தான் இந்த அறுவை சிகிச்சையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர். அதன் பிறகு அது வேறு மாறிப்போய் இன்றைக்கு அது பெரிய ஒரு வானளாவிய சிகிச்சை முறையாக ஆங்கில மருத்துவர்களால் உருவாக்கப்பட்டு விட்டது. சரி, அந்த இதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். சரிங்களா? ஹோமியோபதியில் இந்த அறுவை சிகிச்சையை எப்படி நாம் பண்ணலாம்? ஹோமியோபதியில் சில குறிப்பிட்ட மருந்துகள் இருக்குது. இந்த மருந்துகள் அறுவை சிகிச்சை செய்யாமலேயே குணப்படுத்தக்கூடிய சக்தி படைத்த மருந்துகளாக இருக்கிறது. சில மருந்துகள் அறுவை சிகிச்சை செய்தால் அந்த சிகிச்சை பலனளிக்காத சில மருந்துகள் அறுவை சிகிச்சை செய்தால் என்ன பலனை அளிக்குமோ அந்த பலனை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. சில மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு முன்பாக கொடுக்கக்கூடிய மருந்துகளாக பயன்படுகிறது. சில மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு பின்பு தரக்கூடியதாகவும் இருக்கிறது. சில மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நீக்கக்கூடிய சக்தி படைத்ததாகவும் இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த ஹோமியோபதி மருந்துகள் அறுவை சிகிச்சைக்கு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அறுவை சிகிச்சையினாலேயோ அல்லது மருந்தினாலேயோ சரி செய்ய முடியாத நரம்பியல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியிலே இருக்கிறது. ஆகவே ஹோமியோபதி மருந்துகள் நிச்சயம் அறுவை சிகிச்சைக்கு பல வகைகளிலே பயன்படக்கூடியதாக இருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்யாமல் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அறுவை சிகிச்சைக்கு போகாமல் ஹோமியோபதி எடுத்துக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உடம்பில் கத்தி வைக்க வேண்டியதில்லை. அறுவை சிகிச்சை செய்தால் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ சரியாகுமோ ஆகாதா அப்படிங்கிற பயம் நமக்கு அவசியம் தேவையில்லை. நிறைய பணம் செலவாகுமோ அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. நம்மளுடைய உறுப்பு நமக்கே சொந்தமாக இருக்கும். நாம் இறைவன் கொடுத்த அந்த இயற்கையான உடலோடு என்றைக்கும் நாம் நல்ல சிறப்பாக வாழ்வோம். அடுத்து என்ன விஷயம் அப்படின்னா, இதை தொடர்ந்து நம்ம என்னென்ன வகையில் எந்தெந்த அறுவை சிகிச்சைக்கு என்னென்ன மருந்துகளை நாம் கொடுத்து சரி செய்கிறோம், சரி செய்ய முடியும் என்பதனை மிகவும் விளக்கமாக தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய நம்முடைய காணொளி காட்சியிலே உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம். அதனால் இந்த ஹோமியோபதியினுடைய அறுவை சிகிச்சை முறையினை எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு நாம் கொடுக்கிறோம், எந்தெந்த
பிரச்சனைகளுக்கு அறுவை சிகிச்சையே தேவையில்லை, எதற்கு அறுவை சிகிச்சை தேவை என்பதனையும் தெளிவாக அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்களிலே உங்களுக்கு தெளிவாக சொல்ல இருக்கிறோம் நண்பர்களே. ஆகவே தொடர்ந்து இந்த எங்களுடைய சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலினுடைய காணொளி காட்சிகளை தவறாமல் பார்த்து வாருங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் தெளிவான விளக்கங்களை கொடுத்து வருகிறோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு அதை நீங்கள் நேரடியாக வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது கமெண்ட்ஸ் மூலமாகவோ தெரிவித்தீர்களேயானால் அதற்கான பதிலையும் நாங்கள் உங்களுக்கு அளிக்க தயாராக இருக்கிறோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலிக்கு நிரந்தரமாக தீர்வு தரக்கூடிய வர்ம சிகிச்சை சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக தரப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைவரும் பயன்படுத்தி நலமடைய அன்போடு அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.